கடந்த சில நாட்களா அதிகம் பேசும் பொருளா இருக்குது வந்து இந்த மும்மொழி கொள்கை தான் சார். அதுக்கு எதிரா வந்து திமுக அரசு தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்காங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க வந்து இதை வந்து ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நல்ல உறுதியோட இருக்காங்க. இப்ப சில நாட்களா வந்து இப்போ இந்த மெகா ஊழல்னு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. டாஸ்மாக்ல வந்து ஒரு 1000 கோடியை வந்து திமுக அரசு வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி மூலியமா ஒரு சில அறிவிப்புகள்லாம் வருது. இது எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்தது தானே. 26ஆம் வருஷம் எலெக்ஷன் இன்னொரு 8 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளார பல ஊழல் வழக்குகள், பல கொலை குற்றங்கள், பல கற்பழிப்புகள் எல்லாம் வந்து திமுக ஆளுங்கட்சி மேலே பாஜக போடுன்னு எதிர்பார்த்தது தானே. அது பிரகாரம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஜாஸ்தி வரும், இன்னும் ஜாஸ்தி வரும். நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பயம். யாராவது ஒரு பெரிய தலைவர் வந்து கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அனுதாப ஓட்டுக்காக ஒரு இது பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா, பல இதில் பார்த்தீங்கன்னாக்கா, தேர்தலுக்கு முன்னாடி யாராவது ஒரு பெரிய தலைவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி, அதில் வந்து எலெக்ஷன் மாறும். இல்லாட்டி படுகொலை செய்யப்பட்டார், எலெக்ஷன் மாறும். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் இருக்குது. அது மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் அது மாதிரி ஒன்று நடந்தால் கூட நான் ஆச்சரியப்பட முடியாது. பழைய வரலாற்றையெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய ஞாபகங்கள் அதை வச்சு சொல்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் காந்தராஜ் எதிர்பார்க்கும் கொலைகள் அப்படின்னு போட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். அதை பற்றி